राधे कृष्णा जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो बिल्वमंगल ठाकुर की जय। बिल्वमंगल ठाकुर बिल्वमंगल स्वामी சில இடங்கள்ல நாராயண பட்டத்ரி குரூரம்மா பூந்தானம் பில்வமங்கல சுவாமி எல்லாம் ஒரே காலகட்டம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதாவது கேரளாவில் காண கிடைக்கிற சரித்திரப்படி பார்த்தா பில்வமங்கலத்து சுவாமியார் அப்படி இவர் தான் அவர்னு எடுத்துட்டோம்னா இவர்கள்லாம் சமகாலகட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த பில்வமங்கலர் நம்ம கிருஷ்ண கர்ணாமிர்தம் எழுதின பில்வமங்கலர் தான் அவரா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கும் நம்ம திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல ஒரு வழக்கம் உண்டு. கன்னிமாங்கா அப்படின்னு ஒண்ணு நம்ம பத்மநாபருக்கு நிவேதனம் பண்ணுவார்கள். அந்த கன்னிமாங்கா நிவேதனம் அப்படின்றது ஆரம்பிச்சு வச்சது பில்வமங்கலர் தான். பகவானுக்கு நிவேதனம் பண்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல என்ன பொழுது ஒரு மாங்காவை உப்பில் வச்சு தேங்காய் சிரட்டை, நாங்கள் சென்னையிலலாம் கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம், இந்த கொட்டாங்குச்சியில் வச்சு அது தேங்காய் துருவின பிறகு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, கோகனட் ஷெல் அப்படிலாம் சொல்லலாம், அந்த தேங்காய் சிரட்டையில் வச்சு அழகா அந்த உப்பு மாங்காவை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணார். இன்னைக்கும் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமிக்கு அந்த உப்பு மாங்காய் நிவேதனம் பண்ற வழக்கம் உண்டு. அவர் கொடுத்த தேங்காய் சிரட்டை அதுக்கு இப்ப தங்க கவசம் எல்லாம் போட்டு நான் நேரடியா பார்த்ததில்லை, ஆனா பண்ணுவார்கள் அப்படின்னு மட்டும் தெரியும். இப்படி ஒரு பில்வமங்கல சுவாமியாரோட சரித்திரம் பத்மநாபர் விஷயத்துல காண கிடைக்கிறது. அதே மாதிரி காசர்கோடு, அந்த காசர்கோடுல இருக்கக்கூடிய ஆதி அனந்தபுரா கோவில், அங்கதான் வில்வமங்கலத்து சுவாமியார் வில்வமங்கலர் இருந்தார். பகவான் ஒரு சின்ன 2 வயசு குழந்தையா அவர் இடத்துல லீலைகள்லாம் பண்ணான். ஒரு நாள் அவர் பூஜை பண்ணக்கூடிய சாலக்கிராமத்தை எடுத்து பகவான் குழந்தையா வந்திருக்கு, அவருக்கு தெரியல, கடிச்சு விட்டான். போ அப்படின்னு ஒரு விரட்ட, போ நான் போறேன் அப்படின்னு அவன் கோச்சுண்டு, என்னை இனிமேல் பார்க்கணும்னா அனந்தன் காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஓடினான் அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரம் உண்டு. இன்னைக்கும் காசர்கோடு ஆதி அனந்தபுரா அங்க ஒரு முதலை இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த முதலை இருக்க ஒரு குளத்துக்குள்ளதான் கோவிலே இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு குகை இருக்கு. அது வழியாதான் பத்மநாபன் திருவனந்தபுரத்திற்கு ஓடி வந்தான். அவனை தொடர்ந்து பில்வமங்கலர் வந்தார் அப்படின்னு ஒரு சரித்திரம் முக்கியமா இது ரெண்டும் காண கிடைக்கிறது. குருவாயூரப்பன் விஷயத்திலையும் பில்வமங்கலருடைய அழகான ஒரு சரித்திரம் காண கிடைக்கிறது. முக்கியமா குரூர் அம்மையோடைய விஷயம் அது என்னன்னு நாளைக்கு சொல்றேன். ஸோ ஆதி அனந்தபுரா காசர்கோடு அங்க பில்வமங்கல சுவாமியாரை பத்தி கதை. நம்ம திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபருக்கு கொடுக்கக்கூடிய உப்பு மாங்கா நிவேதனம் பண்ணது பில்வமங்கல சுவாமியார். இது ரெண்டும். அப்புறமா குருவாயூரப்பனோட சம்பந்தப்பட்ட குரூர் அம்மையுடைய விஷயம் 3 இருக்கு. இதுதான் சவுத்துல பெருசா காண கிடைக்கக்கூடிய பில்வமங்கலருடைய வைபவங்கள். இந்த பில்வமங்கலத்து சுவாமியார் தான் வடக்குல பேசக்கூடிய பில்வமங்கல தாக்கூர் இல்லாட்டி லீலா சுகர்தானா அப்படின்றது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படலை. 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றவாளும் உண்டு. ஏன்னா பில்வமங்கலர் லீலா சுகர் சவுத் இந்தியாவில இருந்து வந்தவர் தான், கேரளா தான் அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். என்ன காரணம்னா அன்னைக்கே நான் சொன்னேன், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு திருவட்டாறு வந்த பொழுது அவருக்கு ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிர்தம் கிடைச்சது. ஸோ அந்த பேஸ்ல இவராகத்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது. தெரியல, ஆனா பில்வமங்கலர்னு இவா 2 பேருடைய விஷயங்கள் தான் இருக்கு. நேத்தியே சொல்லிட்டு இருந்த அவர் எப்படி வில்வ மரத்தினுடைய முள்ளை எடுத்துண்டு தன் கண்ணை தானே குத்தி கொண்டார் அப்படின்றத பார்த்தோம். நிஜமாவே தன் உடம்ப தானே கஷ்டப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் சில பேரால தான் முடியும். இந்த அளவுக்கு மீறி கோபப்படுறவா தன்னைத்தானே வருத்திப்பா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அசாத்தியமான வைராக்கியசாலிகள் இவா
தன்னை வருத்திக்கணும்னு இல்லை, இந்த காமத்தை ஜெயிக்கிறதுக்கான வழி அப்படின்னு அவருடைய பாணியில அது சரியா இருந்தது. இந்த கணவனும் மனைவியும் திகச்சு போய் நின்னா இவர் சந்தோஷமா ஆடிண்டும் பாடிண்டும் அங்கிருந்து கிளம்பினார். பிருந்தாவனம் போகிறதுக்கு போறார் அப்படின்னு இருக்கு. பிருந்தாவனத்துக்கு அவர் போறார். இப்படி தட்டு தடுமாறி என்ன கிடைக்கிறதோ, பிக்ஷையெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட்டு இப்படி பயின்றிருக்கார். இவர் போகும் பொழுது ஒரு பய வந்து, நான் உங்களுக்கு வழி காட்டுறேன், எங்க போன பிருந்தாவனம் தானே, நான் அழிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவரை அழிச்சுட்டு போறார். இங்க பள்ளம் இருக்கு, இங்க மேடு இருக்கு, இங்க நிதானமா வாங்கோ, அப்புறமா அங்க கொஞ்சம் உட்காருங்கோ, தண்ணீர் எடுத்து கொடுக்கறேன், அப்படி எல்லாம் அவர் கூடவே ஒரு சகாயம். அதாவது நீங்க நாம ஜபம் பண்ணுங்கோ, உங்க கடமைகளை பண்ணுங்கோ, கிருஷ்ண அனுபவத்துக்கான ஆசைகள் படுங்கோ, எங்கிருந்தோ ஒரு ஒத்தாசை வந்து சேர்ந்து பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கோங்க. அந்த பிரார்த்தனை ஏதோ ஒரு வழிகாட்டும். என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். கிருஷ்ணா என்ன பிருந்தாவனம் அழிச்சுண்டு போ, ஹே ராதே என்ன பிருந்தாவனம் அழிச்சுண்டு போ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்க்க வேண்டியது பிருந்தாவனம். ஒரு தடவையாவது நான் சொல்லுவேன், ஒவ்வொரு தடவையும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அது என்னமோ தெரியாது. நான் சொன்னேன் எவ்வளோ வருஷம் பிருந்தாவனம் போயிருக்கேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பில்வமங்கலருடைய சமாதி போனதுல இருக்குன்னு தெரியும். என்னமோ சுத்தி சுத்தி வந்துருவோம். அந்த சமாதியை ஒட்டி தான் இந்த வைபவங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கிருந்தோ யாரோ வழி காட்டுவார்கள், நம்ம கூடவே இருந்து வழி நடத்துவார்கள். அதுல சந்தேகம் கிடையாது. நமக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கலாம். இதுக்கு மேல வாழ்க்கை எப்படி போக போறதுன்னு புரியாத சந்தர்ப்பங்கள் நம்மளோட எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வர்றது. ஆணோ பெண்ணோ யாரா வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு தகச்சு போய் நிற்போம், வழி தகைத்து அப்படின்னு தகச்சு போய் நிற்போம். அப்ப எங்கிருந்தோ ஒரு வழி கிடைக்கத்தான் செய்யும், சந்தேகமே கிடையாது. இப்ப நிறைய ஸ்திரீகள்லாம் அந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயத்னப்படுவார். நம்ம சனாதன தர்மத்துல பல இடங்கள்ல இந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கு பலவிதமான விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்திலேயே பயோவிரதம் அப்படின்ற ஒன்னெல்லாம் பண்ணா அப்படின்னு காண கிடைக்கிறது. யார் பண்ணா கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பாகவதத்துல பயோவிரதம் அப்படின்ற ஒரு விரதத்தை ஒரு ரிஷி சொல்ல அவருடைய மனைவி செய்தாள் அப்படின்னு இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். பாகவதம் வாசிக்கிறவா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், மற்றவாளுக்கு கொஞ்சம். ஆனா ஒருத்தரை கொண்டு பல பேருக்கு விஷயங்கள் கற்றுக்கலாம். எப்படிதான் நாளைக்கு நான் சொல்லிடதானே போறேன். அப்ப அந்த ஸ்திரீகள் இன்னைக்கும் பாண்டிவரம்னு ஆண்டாள் சொல்றாரு, ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்த இடம். அந்த இடத்துல ஒரு கூப்பம் இருக்கு, வேணு கூப்பம் அப்படின்னு சொல்லுவார். கண்ணன் தன் வேணுவினாலே உண்டாக்கின கூப்பம். இன்னைக்கும் சோமவாரத்துல அமாவாசை வரும் பொழுது அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர் பாலாக மாறும். நான் நேரம் பார்த்ததில்லை, ஆனா அங்க இருக்கவா எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த தண்ணீரை அந்த தண்ணியை குளிச்சுட்டு அதை தண்ணியை சீகரிச்சுட்டு பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிப்பா. கர்ப்பம் தரிக்காத ஸ்திரீகள் கல்யாணம் ஆயிட்டும். அப்ப பல பேருக்கு அங்க கர்ப்ப தரிச்சிருக்கா அதன் பிறகு அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த கர்ப்பம் அப்படின்ற விஷயத்தை சொல்லும்போதுதான் நீ கேட்டு இருந்தேன். வருத்த பயிர் முளைவிக்கும் தாயார் அப்படின்னு ஒருத்தியை பத்தி கேட்டு இருந்தேன். நம்ம ராமானுஜரோட ரொம்ப நெருங்கின ஒரு ஸ்தலம் திருப்புட்குழின்னு பேரு. திருப்புள் குழி, புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். புள்ளும் சிலம்பினகான் அப்படின்றாலே ஆண்டாள். புல் அப்படின்னா பறவை. புல்லரையன் கோவிலில், புல்லரையன் அப்படின்னா பறவைகளின் அரசன். இந்த இடத்துல புல் அப்படின்னா புல் குழி.
இந்த ஜடாயுவுக்கு பகவான் அந்திம சம்ஸ்காரம் பண்ண இடம் திருப்புட்குழி அப்படின்னு பேரு, காஞ்சிபுரம். சரியா சொன்னோம்னா சென்னை டு பெங்களூரு ரூட்ல ஆன் த ரோடு என்ஹெச்லயே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் கூரம். அதுக்கப்புறம் திருப்புட்குழி. இப்படி கூரம் திவ்ய தேசம் இல்லை, ஆனா கூரேசருடைய ஊர் அது. திருப்புட்குழி. அந்த திருப்புட்குழி திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய பெருமாள் பேரு விஜய ராகவன்னு பேரு. தாயார் மரகதவல்லி தாயார். அங்கதான் வருத்த பயிரை வறுத்துட்டு அதை ஸ்திரீகள் பிரார்த்திச்சுண்டு அழகாக பகவானிடத்துல பிரார்த்திச்சுப்பார்கள். அந்த வருத்த பயிர் அவ்வளவு அழகா வயத்துல கட்டி முளைச்சாச்சுன்னா கர்ப்பவதி ஆயிடுவார்கள். பல பேருக்கு அது நிரூபணமான ஒண்ணு. இந்த சனாதன தர்மம் எல்லா விஷயங்களுக்கும் பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கை இதெல்லாம் தான் அடிப்படையாக சொல்ற. மூட நம்பிக்கையே கிடையாது நம்மள. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த விஷயங்கள் எல்லாமே. அப்ப வாழ்க்கையில வழி அப்படின்றது நிச்சயமா நமக்கு உண்டு. ஒவ்வொரு வழியுமே ஒவ்வொரு விதத்துல நம்மை மேல 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 அழிச்சுட்டு போகும். அதனால இந்த விஷயத்துக்கு வழி இல்லை, இது அவ்வளவுதான் எதுவுமே கிடையாது. நான் எப்பொழுதுமே சொல்வேன், எங்கேயாவது தவறி விழுந்துட்டோம், வாழ்க்கையில எமோஷனலி தப்பா போயிட்டோம்னா கூட விஸ்வாமித்திரன் நினைச்சுக்கோங்க, திரும்பியும் சரியான வழியில வர முடியும். ஏன்னா அவர் பிரம்மரிஷின்ற ஒன்னுத்த உத்தேசிட்டு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஆனா அதுலயே திரும்ப 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 வழிக்கு விழ திரிசங்கு, மேனகா, இப்படி பல தனமா திரும்ப திரும்ப அவர் பவுன்ஸ் பேக் பண்றார். வழி தவறி போகிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம். ஆனா திரும்பியும் மீண்டும் வழி திரும்பி வர்றது முடியும். அதுல விஸ்வாமித்திரர். இன்னொருத்தர் எனக்கு இவா ரெண்டு பேரும் எனக்கு பெரிய எக்ஸாம்பிள். ஜடபரதர். எல்லாத்தையும் விட்டு ஒரு ராஜரிஷியா காட்டுல உட்காந்து அப்படி ஒரு வைராக்கியசாலி. அவரை மாதிரிலாம் ராஜ்ய பரிபாலனை பண்றதுக்கு கூட ஆள் கிடையாது. ஆனா ஒரு மான் மேல கருணையினால வச்ச அன்பு அப்படியே அவர் இழுத்துட்டு போயிடுத்து. மானா பிறந்த பிறகு கூட பக்தி பண்ணி திரும்பி அடுத்த ஜென்மால மனிதனாக பிறந்து மீண்டும் பக்தி பண்ணார் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒருவேளை தவறா போயிட்டோம், வழி தப்பி போனா கூட மீண்டும் திரும்பவும் திருந்திடவும் நம்ம சனாதன தர்மத்திலே வழி உண்டு. சரியா? இந்த பில்வமங்கலர் அவர் கூட ஒரு பய அவரை வழிகாட்டி அழைச்சிண்டு வரான். அங்கங்க அவருக்கு சாப்பாடெல்லாம் பிக்ஷை வாங்கி கொடுத்து, அப்புறம் அங்கங்க அவருக்கு குளிப்பாட்டி விட்டு எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சுன்னா அவர் வேண்டியதெல்லாம் கொடுத்து ஒரு ஸ்திதியில அவர் பிருந்தாவனம் வந்தோன்னு அவர் சொல்றான், பிருந்தாவனம் வந்தாச்சு அப்படின்னு உடனே அவர் என்ன பண்றார், இந்த ஒரு குச்சியை கொடுத்திருந்தார். குச்சியுடைய ஒரு பக்கத்தை அவன் பிடிச்சிருந்தா, ஒரு பக்கம் இவர் பிடிச்சிருந்தா. இப்படிதான் அவன் வழிகாட்டி அழிச்சுட்டு போனான் இருக்கு. ஏன்னா டக்குனு பிருந்தாவனம் வந்துட்டா மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். இவ்வளவு யார் நம்மள அக்கறையோட பார்த்துக்க போறா? கண் தெரியாத ஒருத்தனை ஒரு தடவை சாப்பாடு கொடுப்பா, ஒரு நாள் பார்த்துப்பா, 2 நாள், இப்படி பல காலம்லாம் யாரால முடியும்? என் கண்ணனை தவிர யாரால முடியும்? ஏன்னா அந்த சகிப்புத்தன்மை கண்ணனுக்கு தானே உண்டு. மனிதர்களுக்கு ஒரு எல்லைக்கு மேல எந்த விஷயத்துலையுமே நமக்கு சகிப்புத்தன்மைன்றது கிடையவே கிடையாது. அது கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், அப்பா அம்மாவா இருந்தாலும், பந்துக்களா இருந்தாலும். ஆழ்வார் பாசுரமே இருக்கலாம், அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடணும். அம்மாதான் வசதின்னு சொல்லுவோம். அம்மாவுக்கே கோபம் அந்த போய் தொலை வெட்டி போடுறேன் அப்படின்னு தள்ளி விடுறா இல்லையா? அப்ப சகிப்புத்தன்மைன்றது தெய்வத்தை தவிர வேற யாரால முடியும்? அதனாலதான் சிசுபாலன் அவ்வளவு திட்டினாலும் சகிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சிசுபாலனுடைய அக்கிரமம் பொறுக்க முடியாம அவன் தலையை சீவினார். சீவினாலும் கூட அவனுடைய ஆத்மா பகவான் அடைஞ்சது. அப்ப சுவாமியினுடைய காருண்யம்ன்றது பியாண்ட் வேர்ட்ஸ், நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அப்ப இவர் அப்படி வைய அப்படி பிடிச்சு இழுத்தாராம் அந்த கொம்பை. டக்குனு வந்தாலும் கையை பிடிச்சு விட்டாராம். நீ கிருஷ்ணன் தானே, நீ கிருஷ்ணன் தானே, நீ கிருஷ்ணன் தானே, சொல்லு 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 சொல்லுன்னு.
அதெல்லாம் இல்ல இல்ல, உங்க மனசுல அப்படி தோன்றது இல்ல. நீ கிருஷ்ணன் தான் இறுக்கி பிடிக்க பகவான் ஒரு கையை உதறிட்டு ஓடினான். அப்போ சொல்ற, என்னடா கண்ணு தெரியாத ஒருத்தன் கையை உதறிட்டு போகிறதா ஒரு பெரிய விஷயம், அது என்ன பெரிய ஆன்மீகத்தனம் இருக்கு, முடிஞ்சா என் ஹிருதயத்தை விட்டு ஓடி பாருடான்னு ஒரு ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் கண்டுபிடிங்க பாருங்க யாராம் முடிஞ்சா. ஹஸ்தமுக்ஷிப்பியன்னு சொல்லுவார், கையை உதறிட்டு போயிடுவார், முடிஞ்சா என் ஹிருதயத்தை விட்டுட்டு போடா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகமே இருக்கு. அப்படி அவருக்கு கிருஷ்ண அனுபவம் கிடைச்சது. சில இடங்கள்ல அவர் பிருந்தாவன் தட்டி தடு மாதிரி வந்துட்டார். வந்த பிறகு இந்த பிரம்ம குண்டம்னு ஒரு இடம் இருக்கு இன்னைக்கும் பிருந்தாவனத்துல. அந்த பிரம்ம குண்டத்து கரையில உட்கார்ந்து இவர் தியானம் பண்ணார், நாமஜபம் பண்ணார். அப்ப ஒரு பையன் இன்னும் ஒன்றும் சாப்பிடாம இருக்க, நான் சாப்பிட்டுதான் பிருந்தாவனத்துல பட்னிலாம் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பால், ரோட்டி, சப்ஜி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் கேட்டாங்க, டே நீ கிருஷ்ணன் தானடா? என்னமோ தோணிச்சு திடீர்னு. இல்ல இல்லைன்னு. அப்ப ஒரு கையை பிடிச்சாராம், கையை உதறிட்டு ஓடினான். அப்ப இந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்படின்னு இருக்கு. அப்படியே அவருக்கு கிருஷ்ணானுபவம் கிடைச்சது அப்படின்னு. அதன் பிறகு அவருக்கு விதவிதமான கிருஷ்ண அனுபவம். அதாவது கண் இருந்த வரைக்கும் கிருஷ்ண லீலையை பார்க்கல அவர், கிருஷ்ணன் கோவிலுக்கு போகல, கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிக்கிறார். ஆனா கண் போன பிறகு அப்படி ஒரு கிருஷ்ணானுபவம். அப்பா, இந்த கிருஷ்ணன் தவறற அழகு, கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டியை தூக்கிண்டு வந்த அழகு, அந்த பால கிருஷ்ண லீலை ரொம்ப அழகா இருக்கும். அதாவது இப்படியெல்லாம் கூட அவர் தான் சொல்றது, கோவிந்த தாமோதர மாதவேதி, தயிர், பால், மோரு, வெண்ணெய், நெய் இவைகள் எல்லாம் விற்க போன ஒரு கோபி கிருஷ்ண தியானத்தினாலே தயிர், மோர், பால் வாங்கலையோன்னு கூவுறது போல கோவிந்தனை வாங்கலையோ, மாதவனை வாங்கலையோ, தாமோதரனை வாங்கலையோடு கூவினார். கிலகோபகன்யாஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ரொம்ப அழகா இருக்கும். யசோதைய இந்த கண்ணன் படுத்தின பாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம் உண்டு. யசோத கிச்சா பயலுக்கு சொன்ன ராமாயண கதைன்னு ஒண்ணு, அது ரொம்ப அழகா இருக்கும். ராமு நாம பபூவஹ அப்படின்னுமா. யசோத கிருஷ்ணனிடே கதை சொல்ல, இவனுக்கு ஏதாவது அட்வென்ச்சர் கதைன்னு சொல்லப்படாது, சமத்தா ஒருத்தன் கதை சொல்லணும், ராம கதை தான் சொல்லணும். கண்ணனையே கேட்ட கதை ராம கதை. ராமன்னு ஒருத்தர் தான், அவனுக்கு சீதேன்னு ஒரு பத்னி இருந்தான் அப்படின்னு. அப்பா சொன்னான்னு 2 பேரும் காட்டுக்கு போனான். குரல் மாறிண்டே இருக்கு அந்த மட்டும். அப்ப ராவணன் ஒருத்தன் சீதையை தூக்கிண்டு போனான் அப்படின்னு உடனே கட்டில்ல படுத்துட்டு இருந்த குழந்தை எழுந்து நின்று, லக்ஷ்மணா தனுசு எங்க எங்க எங்கன்னு குதிச்சுதான். லக்ஷ்மணா குவாத்தனு 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 இது. உடனே யசோத கட்டிலேருந்து கீழே இறங்கி நமஸ்காரம் எல்லாம் பண்ணி, ஓ என் பிள்ளைக்கு ராமன் வந்துட்டான், சாமி வந்துடுத்துன்னு நமஸ்காரம் பண்ணாள். கிருஷ்ணசுவாமிக்கு ராமசுவாமி வந்தார் அப்படின்னு லீலாசுக்கருடைய அழகான ஸ்லோகம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரொம்ப அழகா இருக்கும். யசோத ஆத்துல எல்லாம் மாணிக்க தூண்கள் அது மாதிரிலாம் உண்டு. அதுல ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா. கண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி அதுக்குள்ள யாரோ வந்தா பேசினா கண்ணன்னு நினைச்சுண்டு அந்த பில்லர்ல அந்த தூண்ல தெரியக்கூடிய பிரதிபிம்பிக்கக்கூடிய கண்ணனுக்கு போய், அதாவது கண்ணாடியில் தெரிய கண்ணனுக்கு போய் சாப்பாடு ஊட்டினாள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறதுல ஒரு 300 ஸ்லோகங்கள் 100 3 இதுவா பிரிச்சிருப்பார். ரொம்ப அழகா கிருஷ்ண பாலலீலை, அதுக்கப்புறம் ராதா கிருஷ்ண விஷயங்கள், அப்புறமா கோபால சுந்தரி. அவர் இந்த கோபால சுந்தரி தியானம் பண்ணிருக்கார் அப்படின்ட்டு இன்னைக்கு மன்னார்குடி ராஜகோபாலன்னு சொல்லும் பொழுது அவ்வளவு அழகா அந்த கோபால சுந்தரியாக பகவான ஒரு ஸ்திரீ ரூபத்தில் அனுபவிக்கிறது இன்னும் ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனுபவிச்சவர் இந்த பில்வ மங்களர். அவர் பிருந்தாவனத்திலேயே இருந்தார், நாமஜபம் பண்ணிட்டு இருந்தார், பகவத் தியானமே கதின்னு கடந்தார்.
அவ்வளவு அழகா அந்த பில்வமங்களர் கடைசியில பிருந்தாவனத்திலேயே சமாதியானார். அவருடைய சமாதி இருக்கிற இடம்தான் இந்த பில்வமங்கள தாக்கூர் சமாதி அப்படின்னு இடம். இது வரைக்கும் நானே சேவிச்சதில்லை, பார்ப்போம். அதனாலதான் நான் கவலையப்பட மாட்டேன். எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் இது வரைக்கும் நான் எந்த இடத்தையும் பார்த்ததே கிடையாது. போவேன் வருவேன் புதுசு புதுசா எங்கெந்தெல்லாமோ என்னெல்லாமோ கிடைக்கும். இன்னி வரைக்கும் அந்த புதையலுக்குள்ள நானும் தேடி 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 எடுத்துட்டே இருக்கேன். ஆயுசு முழுக்க தான் வேலை. எங்கெல்லாம் என்னெல்லாம் ரகசியங்கள் உண்டோ தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அனுபவிக்கிறது தான் வேலை. அத்தனை ஆச்சரியமான பில்வமங்கள சுவாமியார், பில்வமங்கள தாக்கூர். அவரை போல உங்களுக்கும் அந்த கிருஷ்ண அனுபவம் சித்திக்கட்டும். யசோதையுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா பெரியாழ்வார் சொல்ற மாதிரி கிருஷ்ணபால லீலைய அம்மம்மா அத்தனை அழகா வர்ணிப்பார். அதுல எனக்கு நிறைய ஸ்லோகம் ரொம்ப பிடிச்சது உண்டு. அதுல சொல்லுவார், இந்த கிருஷ்ணனை கட்டி போடுறதுக்கு, கிருஷ்ணன்ற யானையை கட்டி போடுறதுக்கு மூணு கட்டுத்தறி தான். இந்த அதை கட்டுற இடத்துக்கு கட்டுத்தறின்னு பேரு. 3 தான் உண்டு. ஒண்ணு என்னடா, உலூகலம் வா யமீனாம் மனோவா கோப அங்கனானாம் குச்சகுட்மலம் வா. ஒண்ணு இந்த முராரிய உரலோட கட்டி போடலாம், அதை விட்டா யோகிகளுடைய மனசுல கட்டி போடலாம், அதுக்கப்புறம் கட்டி போடணும் கோபிகளுடைய ஸ்தனபாரங்கள்ல கட்டி போடலாம். உலூகலம் வா யமீனாம் மனோவா கோப அங்கனானாம் குச்சகுட்மலம் வா முராரி நாம்ன கலபஸ்ய நூனம் அப்படின்னு. நம்ம கிருஷ்ண ரூப லாவண்யத்தெல்லாம் அவ்வளவு அழகா வர்ணிப்பார். இந்த ரொம்ப நாள் ஆசை சொல்லணும்னு தெரியல, பார்ப்போம். லீலாசுகருடைய கிருஷ்ண கர்ண அமிர்தம், காதுக்கு அப்படியே அமிர்தமயமான கிருஷ்ண லீலைகள், அதுதான் கிருஷ்ண கர்ணாமிருத்தம்னு பேர். அது மாதிரி இன்னொரு பக்தர் ராம கர்ணாமிருத்தம்னு எழுதியிருக்கு. அது ஃபுல்லா ராமனுடைய விஷயம், ரொம்ப அழகா இருக்கும். கிருஷ்ண லீலாமிருத்தம் வேற, கிருஷ்ண கர்ணாமிருத்தம் வேற. அந்த லீலைகளை நிறைய அனுபவிச்சதுனால பில்வமங்களருக்கு லீலாசுகர் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. ஸோ இந்த லீலாசுகருடைய பில்வமங்களருடைய அழகான சமாதி ஒரு நாள் கிருஷ்ண அனுபவம் சித்திக்கட்டும். பூரணமான கிருஷ்ண பிரேமையும் கிருஷ்ண பக்தியும் கிருஷ்ண ரசனையும். கிருஷ்ண ரசிக்கணும், ரசிக்கிறவாளுக்கு தான் கிருஷ்ண பக்தி. அது ரொம்ப கடினமான பக்தி கிடையாது. அது கிருஷ்ண பக்தின்றது ரசிக ஜனங்களுக்கு தான். அது உடம்ப வருத்தி அப்படிலாம் கிடையாது. கிருஷ்ண பக்தி அப்படி ரசிச்சுட்டே இருக்கணும். அவன் ரசிக்கிறவாளுக்கு தான் அந்த கிருஷ்ண பக்தி லயப்படும். சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो बिल्वमंगल ठाकुर की जय. राधे कृष्णा.